Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது cbse syllabus 11th accountancy chapter 5 accounting equation இருக்கிற book back sums தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So last videoல question 15 and 16 பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 17 ல இருந்து நம்ம பார்க்க போறோம். So 17th question நம்ம படிச்சிரலாம். If a capital of a business is 3 lakh, liability is 50,000, losses வந்து 70,000, calculate the total asset of a business அப்படினு கொடுத்திருக்காங்க. So இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் given item எழுதிக்கோங்க. capital equal to 3 lakh அப்படினு எழுதிக்கோங்க. So capital equal to 3 lakh அப்படின்றதை எழுதிக்கோங்க. liability 50,000, loss வந்து 70,000, total asset தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So total asset எப்படி calculate பண்ணலாம்? capital plus liability minus loss. So capital எவ்வளோ 3 lakh, liability 50,000, loss வந்து 70,000. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,50,000 minus 70,000, total asset ஓட value 2,80,000. Okay, so இது வந்து 17th sum. So next வந்து 18th sum பார்த்துடலாம். If a total asset of a business is 1,30,000, net worth is 80,000, calculate the creditor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Hint பார்த்தீங்கன்னா net worth equal to asset minus liability. So first given எழுதிக்கோங்க. asset equal to 1,30,000, net worth வந்து 80,000, creditor வந்து calculate பண்ண போறோம். So x அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். So formula அங்க என்ன கொடுத்திருந்தாங்க hintல net worth equal to asset minus liability அப்படினு கொடுத்திருந்தாங்க. So நம்ம கண்டுபிடிக்க போறது liability, அதாவது creditor. So அதனால நம்ம left side எடுத்துக்கலாம். asset பாத்தீங்கன்னா 1,30,000, net worth வந்து 80,000, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 50,000 rupees வரும். அதுதான் total creditors ஓட amount. So 19th question பார்த்தலாம். A commenced his clothing business on 1st April 2020 with a capital of 30,000. On 31st March 2021, his asset were worth 50,000, liability of 10,000. Find out his closing capital and profit earned during the year அப்படினு கொடுத்திருக்காங்க. So இதுக்கு எப்படி calculation பண்ணனும்னா, so first given item எழுதியிருக்கேன், opening capital, next இது வந்து closingல கொடுத்திருக்கிறது. ஓகேவா, டேட்டாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/4/17ல கேபிட்டல் வந்து 30,000, க்ளோசிங்கில் அசெட் பார்த்திங்கன்னா 50,000, லைபிலிட்டி வந்து 10,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து க்ளோசிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன? ஸோ நம்மளோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா அசெட் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். ஓகேவா, ஸோ இங்கே அசெட்டும் கொடுத்துட்டாங்க, லைபிலிட்டி கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால கேபிட்டல் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு total asset minus total liability. இப்போ asset வந்து 50,000, liability வந்து 10,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் 40,000 கிடச்சிருச்சு. புரிஞ்சிச்சா ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றிருக்கோன்றது? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 40,000, ஓப்பனிங் கேபிட்டல் 30,000. ஸோ இது ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க, அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 40,000, ப்ராஃபிட் வந்து 10,000 rupees. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இஃப் அ கேபிட்டல் ஆஃப் அ பிஸ்னஸ் இஸ் 1,40,000, liabilities are of 80,000, calculate the total asset அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அசெட்டை நம்ம கேல்குலேட் பண்ணோம். கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, liability கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போகணுன்றதை பார்த்துடலாம். ஸோ given information எழுதிக்கோங்க. கேபிட்டல் வந்து 1,40,000, liability 80,000. ஸோ அசெட்டு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,40,000, அது எழுதிக்கோங்க. அடுத்தது liability 80,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அசெட் கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட்டு வந்து 2,20,000. ஸோ இதுதான் நம்மளோட அசெட்டோட வேல்யூ. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the total asset if capital வந்து 40,000, creditor வந்து 25,000, revenue during the year 50,000, expenses during the year 40,000. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன calculate பண்ண போகிறோம்? டோட்டல் அசெட்டை நம்ம calculate பண்ண போகிறோம். ஸோ எப்படி போகணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு given items எழுதிக்கோங்க. capital 40,000, creditors 25,000, revenue வந்து 50,000, expenses வந்து 40,000. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? அசெட் ஈக்குவல் டு liability ப்ளஸ் கேபிட்டல்.
ஸோ இதோட நமக்கு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெவென்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே லயபிலிட்டி அப்படின்றது கிரெடிட்டர் தான். ஸோ அதனால் நம்ம இங்கே கிரெடிட்டர்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் liabilitiesன்றது இங்கே கிரெடிட்டர்ஸ் தான் liability. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 40,000, ரெவென்யூ வந்து 50,000 மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 40,000, 25,000 கிரெடிட்டர்ஸ். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் அசெட் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் அசெட் பார்த்திங்கன்னா 75,000. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். A had a capital of ₹75,000 on 1st April 2020. He had also goods amounting to 50,000 which he had purchased on credit. The payment has not yet paid. Find out the value of total asset of a business. After a period of 1 month, he came to know that he had suffered a loss of ₹1,700. He withdrew 800 for personal use. Find out his capital and asset of the business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு சமயம் எப்படி போடணுன்றது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சப்டிவிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் அசெட்டை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் அசெட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர் வந்து 50,000 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான் அசெட் ஈக்குவல் டு liability ப்ளஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் எழுதியிருக்கோம், liability வந்து கிரெடிட்டர். ஓகேவா? ஸோ 15,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும். புரிஞ்சிச்சா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்கா, ஆஃப்டர் 1 month அவர் என்ன பண்ணியிருக்காரோ லாஸும் இன்கர் ஆகிருக்கு, ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ கேபிட்டல் அமௌண்ட் எழுதிக்கோங்க 75,000, லாஸ் வந்து 1,700, ட்ராயிங்ஸ் வந்து 800. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 72,500. ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டல். இது கேபிட்டல் ஆஃப்டர் 1 month. ஸோ அசெட் ஆஃப்டர் 1 month. ஸோ இதுதான் நம்ம அடுத்தது கேல்குலேட் பண்ண போகிறது. 72,500 மேலே கேல்குலேட் பண்ணோமா? ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்தது liability எழுதிக்கோங்க. liability ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதினோம்ல ₹15,000, அதே அமௌண்ட்டு தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 87,500. ஸோ இதையே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் அவுட் இஸ் கேபிட்டல் அண்ட் அசெட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ லாஸ் நம்ம இன்கர் ஆனதுக்கப்புறம், லாஸும் ட்ராயிங்ஸை எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கேபிட்டல் வந்து 72,500. இதுக்கப்புறம் நம்மளோட அசெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு, அசெட்டை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். மோகன் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் on 1st April 2020 with a capital of ₹10,000, borrowed ₹3,000 from friend. He earned a profit of ₹5,000 during the year ended 31st March 2021 and withdraw cash for personal use எவ்வளோ 4,000. What is his capital on 31st March 2021? என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, லோன் எடுத்திருக்காங்களா ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, ஸோ அதை கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு கொடுத்தாச்சு, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா மகேஷ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ₹50,000 on 1st April 2020. During the year, he made a profit of 3,000. He owes 2,500 to supplier of goods. What is the total of asset in his business on 31st March 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சப்டிவிஷனும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஐட்டம் எழுதிக்கோங்க. கேபிட்டல் வந்து ₹10,000, போரோ பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து போரோ பண்ணியிருக்காங்க ₹3,000, ப்ராஃபிட் வந்து ₹5,000. இது வந்து இயர் எண்ட் ஆகும் போது நமக்கு கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் யூஸ்க்காக. ஸோ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிக்கலாம், அமௌண்ட்டு ₹10,000. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து ₹5,000. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராயிங் நம்ம மைனஸ் பண்ணணும் ₹4,000. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹11,000 வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, அவங்க க்ளோசிங் கேபிட்டல் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, ஸோ calculate செகண்ட் சப்டிவிஷனில் டோட்டல் அசெட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ஆன் 31st March. ஸோ டோட்டலாக அசெட் எவ்வளோ அப்படின்றத செகண்ட் சப்டிவிஷனில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஐட்டம் எழுதிக்கோங்க. 1/4/2017 கேபிட்டல் வந்து 15,000 rupees. ஸோ ப்ராஃபிட் 3,000. ஸோ கிரெடிட்டர் வந்து 2,500. ஸோ டோட்டல் அசெட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ டோட்டல் அசெட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், ஸோ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அசெட் ஈக்குவல் டு liability ப்ளஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ liability பார்த்திங்கன்னா கிரெடிட்டர், ப்ராஃபிட் எப்போதுமே நம்ம கேபிட்டலில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அசெட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேபிட்டல் எவ்வளோ 15,000, ப்ராஃபிட் வந்து 3,000, கிரெடிட்டர் வந்து 2,500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,500. ஸோ இதுதான் டோட்டல் அசெட். செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஆன் 31st March 2021 total asset and external liabilities were 2 lakh and 6,000 respectively. During the year, the proprietor had introduced capital of 20,000 and withdraw 12,000 for personal use. He made a profit of 20,000 during the year. Calculate the capital as on 1st April 2020. நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல், நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே எழுதிக்கோங்க. டோட்டல் அசெட் வந்து 2 lakh, எக்ஸ்டர்னல் liability 6,000, நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் 20,000, ட்ராயிங்ஸ் வந்து 12,000, ப்ராஃபிட் வந்து 20,000. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறது. ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அசெட்டு பார்த்திங்கன்னா 2 lakh மைனஸ் liability 6,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,94,000 வரும். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா, மேலே 1,94,000 மைனஸ் ப்ராஃபிட் 20,000. ஸோ மைனஸ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 20,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் வந்து 12,000 rupees. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1,66,000 rupees. ஸோ ஆன்சர் வந்து 1,66,000 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். மோகன் started a business on 1st April 2020 with a capital of 25,000, a loan of 12,500 borrowed from Sham. During the year, he had introduced additional capital of 12,500. He withdrew 7,500 for personal use. On 31st March, his assets were 75,000. Find out his capital as on 31st March, profit made or loss incurred during the year. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அடுத்த ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்றதையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் பார்த்திங்கன்னா 25,000, லோன் வந்து 12,500, அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க 12,500, ட்ராயிங் வந்து 7,500, அட் தி எண்ட் வந்து அசெட் பார்த்திங்கன்னா 75,000. கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75,000. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அசெட் வந்து 75,000. ஸோ அடுத்த liability நம்ம எழுதலாம். ஸோ liability பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு லோனு தான். ஸோ லோன் வந்து நமக்கு liability. ஸோ அதனால் 1,500. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12,500. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 62,500 rupees வரும். ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிக்கோங்க,
அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் drawings. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ 62,500 rupees மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 25,000. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 12,500. drawings வந்து 7,500 rupees. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு 32,500. ஓகேவா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும், கால்குலேட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி ஆன் 31st March அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டமில் பார்த்திங்கன்னா டோட்டல் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் முகேஷ் அப்படின்ற பர்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 3 lakh, லோன் பாரோ பண்ணியிருக்காங்க 3 lakh. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 1,50,000. நெக்ஸ்ட் அசெட் வந்து 15 lakh. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தேர்ட் கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா அகெயின் ரமேஷ்ன்ற பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 3 lakh. நெக்ஸ்ட்டு லோன் பாரோ பண்ணியிருக்காங்க 3 lakh. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 1,50,000. அடிஷ்னல் கேபிட்டல் 1,80,000. ட்ராயிங் வந்து 90,000. நெக்ஸ்ட்டு டோட்டல் அசெட் வந்து 15 lakh. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்திங்கன்னா டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், அதாவது அசெட் ஈக்குவல் டு liability ப்ளஸ் கேபிட்டல். ஸோ liability தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ liability ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போது அசெட் பார்த்திங்கன்னா 15 lakh, கேபிட்டல் வந்து 10,50,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4,50,000. இதுதான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோடது. ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. கேபிட்டல் வந்து 3 lakh, லோன் வந்து 3 lakh, ப்ராஃபிட் வந்து 1,50,000, அசெட் வந்து 15 lakh. ஸோ ஆக்சுவலாக க்ளோசிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்னென்னா ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் மைனஸ் drawings. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு வெறும் ஓப்பனிங் கேபிட்டல் ட்ராயிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 3 lakh, ப்ராஃபிட் வந்து 1,50,000. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 4,50,000. ஓகே, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு 4,50,000 அப்படின்னு. ஸோ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல். ஸோ அசெட் பார்த்திங்கன்னா கொஸ்டினில் இருக்குது 15 lakh மைனஸ் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த 4,50,000 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு 10,50,000 வரும். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியோட ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். கேபிட்டல் வந்து 3 lakh, லோன் வந்து 3 lakh, ப்ராஃபிட் வந்து 1,50,000, அடிஷ்னல் கேபிட்டல் 1,80,000, ட்ராயிங் வந்து 90,000, அசெட் வந்து 15 lakh. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட ஃபார்முலா பார்த்துடலாம். க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ். ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே எவ்வளோ 3 lakh, அது எழுதிக்கோங்க 3 lakh. அடிஷ்னல் கேபிட்டல் 1,80,000, ப்ராஃபிட் வந்து 1,50,000, ட்ராயிங்ஸ் வந்து 90,000. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 5,40,000 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்டு மைனஸ் கேபிட்டல். அசெட் பார்த்திங்கன்னா 15 lakh, ஸோ கேபிட்டல் வந்து 4 lakh, ஸோ கேபிட்டல் வந்து 5,40,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9,60,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 9,60,000. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி வந்து 4,50,000. ஸோ புக்கோட வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 4,50,000. செகண்ட் சப்டிவிஷனோட எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி ஆன்சர் வந்து 10,50,000. தேர்டு பார்த்திங்கன்னா 9,60,000. ஸோ புக்கோட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்மோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா சம்ஸும் புக் பேக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் புக்கில் ஏதாவது புதுசாக ஆட் ஆகிருக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சம் உங்களுக்கு
ஆன்சர் கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.